ஹலோ பேபி, கேண்டில் லைட்ன்றா. கன்ஃபார்ம். பட்ஜெட்லாம் அன்லிமிட் தான். லவ்வுக்கு பட்ஜெட்டே கிடையாது. சரி, நைட் கால் பண்ணுறேன். பாய். நான் மச்சி ரொம்ப நேரமா ஆய் வந்து போகாத மாதிரி மூஞ்சி வச்சுருக்கேன். என்னாச்சு? அட நீ வேற ஏன்டா, அப்பாவோட மொத்த பென்ஷன் பணத்தையும் என்கிட்ட கொடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, ஐடியாவும் இல்லை. அதான் உன்னை பார்க்க வந்தேன். மச்சி நீ சரியாக தான் யோசிச்சிருக்க, கரெக்டான ஆள்கிட்ட தான் வந்திருக்க. நானும் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, கரெக்டாக தரமாக செய்யலாம். என்னை நம்பி வந்துட்டால, நான் பார்த்துக்கிறேன். என்ன ஐடியா சொல்லு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியா என்கிட்ட இருக்கு. ஐடியா நம்பர் 1, ப்ரீமியம் சர்ப்ரைஸ் சர்வீஸ். பாய் ஃப்ரெண்ட் பிஸினா நம்ம போய் கிஃப்ட் கொடுப்போம். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நம்ம உதவி செஞ்சு இது ஒரு சர்வீஸாக பண்ணுவோம். எப்படி இது? நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிஃப்ட் வாங்கி கொடுக்க காசு இல்லாமல் என்கிட்ட கடன் வாங்குற சர்வீஸா? அப்படி இல்லைடா, இதெல்லாம் ஒரு ரிசர்ச். அதெல்லாம் செட் ஆகாது. நெக்ஸ்ட் சரி, லவ் கன்சல்டன்சி. பிரேக்கப் ஆன கப்பலெல்லாம் செட் பண்ணி விடுவோம். இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுவோம். எப்படி? டேய், நீ 4 பேர்கிட்ட யூ ஒன்லி பேபின்ற இதில் பிரேக்கப் ஆன கப்பல்கிட்ட போயிட்டு அந்த புள்ளியை நீ போட்டலான்னு பார்க்குறியா? வேற ஐடியா சொல்லு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா, அதனால சொன்னேன். சரி, வேணான்னா அடுத்த பிளான் போட்டுக்கலாம். மச்சி, நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். அப்பா நம்பி காசு வந்திருக்காரு, அதை கரெக்டாக லாபம் எடுத்து அவர் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஐடியா. சரி மச்சான், ஃபைனல் ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். என்னது? வேற என்ன மச்சான், ட்ரேடிங் தான். இதுதான் ஃபியூச்சரு. அதுவும் இல்லாமல் இதில் எனக்கு கொஞ்சம் அனுபவமும் இருக்குது. ஃபாரெக்ஸ்லாம் போட்டோம் வச்சுக்கேன், கண்டிப்பாக 3 மடங்கு ரிட்டர்ன் வரும். உனக்கு எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். நீ சொல்கிறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? கண்டிப்பாக நடக்குமா? மச்சான், குறி வச்சா எற விழும். எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்த மொத்த பணத்தையும் உன்கிட்ட கொடுக்குறேன்டா. எப்படியாச்சும் கரெக்டாக ப்ராஃபிட் எடுத்து வந்து கொடுத்துட்றா. உன்னை தாண்டா நம்பியிருக்கேன். நீங்க உங்க ஃப்ரெண்டை கால் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். ஃபாரெக்ஸ் சொல்லிட்டு அவன் ஆளுக்கு டூரெக்ஸ் வாங்கிட்டு தான் அவன் போனான். என்னை அவன் ஏமாற்றிட்டான். ஏன்டா என்னை ஏமாத்தினேன்னு கேட்டதுக்கு, நான் ஏமாத்தின தப்பு இல்லை, நீ ஏமாந்து தான் தப்புன்னு சொன்னான். அதுக்கப்புறம் கழுத மாரி கேவலமாக சிரித்தான். அந்த சிரிப்பில் என் மண்டை சூடாகி நான் அவனை என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில. ஆனால் அவனை நான் கொன்னுட்டேன். யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டை ஏமாத்துறீங்களோ, கண்டிப்பாக நான் வருவேன் உங்கள் உயிருக்கு.